வணக்கம் நேயர்களே. நமது சந்தைகள் இன்றைய தினம் ஒரு ப்ரொபல்டு பை த ரொபஸ்ட் பையிங் அக்ராஸ் பார்டர் இண்டைசஸ்ன்னு சொல்லலாம். நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 205 புள்ளிகள் அதிகரித்து 23,163.1 சைஃபர்லேயே முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 2047, டிக்ளைன்ஸ் 362. பிராடர் மார்க்கெட் பார்க்கும் பொழுது மிட் கேப் இன்னைக்கு 2.43% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப்பும் 3.16% ஏறி இருக்கிறது. Volatility index edged up by 1.99%, 18.56. ஒரு persistent market uncertainty-யை பார்க்க முடிகிறதுன்னு சொல்லலாம். துறைகளை பார்க்கும் பொழுது ஐடி, ரியாலிட்டி, மீடியா டாப் பர்ஃபார்மர் 2.62, 2.11, 2.54. மறுபுறம் FMCG, ஆயில் அண்ட் கேஸ், PSU பேங்க் ஃபர்ஸ்ட் ஹிட் செக்டார்ஸ் டுடே டிக்ளைனிங் பை 0.5, 0.61 and 0.77%. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா லைக் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இன்னைக்கு 554 ரூபாய் கிட்டத்தட்ட ட்ரேட் ஆயிருது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ், டாடா மோட்டார்ஸ், விப்ரோ, SBI லைஃப், இன்ஃபோசிஸ், HDFC லைஃப், பஜாஜ் ஆட்டோ, ட்ரெண்ட், கோல் இந்தியா இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னா மாருதி சுசுகி பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுத்தும் மாருதி சுசுகி இன்னைக்கு இறங்கியிருக்கு. அண்ட் பாரதி ஏர்டெல், ஏஷியன் பெயிண்ட்ஸ், ITC, பிரிட்டானியா, BPCL, இந்துஸ்தான் லீவர், டாடா கன்சியூமர், ஆக்சிஸ் பேங்க் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் நிஃப்டி 500 டாப் வால்யூம் ஸ்டாக்ஸ்னு பார்த்தோம்னாக்க லெக்ஸஸ் கிரானிட்டோ இந்தியா இன்னைக்கு வால்யூம் ஜம்ப் ஆகி 29 டைம்ஸ் 2 வீக் ஆவரேஜுக்கு மேலே. பட் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் டிப் டு 1.80%, 41 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மெயினாக ப்ராஃபிட் புக்கிங் இந்த பங்கில் பார்க்க முடிஞ்சது. தென் பவர்மெக் ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் இதுவும் 7.8 டைம்ஸ் இன்க்ரீஸ் இன் ட்ரேடிங் வால்யூம். பட் ஸ்டாக் ஹிட் 52 வீக் லோ, ஸ்லைடிங் டு 5.81%, 2031 ரூபா. ஒரு செல்லிங் ப்ரெஷர் பார்க்க முடிஞ்சது. தென் SIS லிமிடெட் நோட்டபிள் டர்ன் அரவுண்ட் வித் ட்ரேடிங் வால்யூம் ஆஃப் 6.03 டைம். இந்த ஸ்டாக் 9% அதிகரித்து 332.3 சைஃபர்லே சிக்னலிங் ரெனோவ்டு இன்ட்ரெஸ்ட் சென்டிமெண்ட் ஃப்ரம் த இன்வெஸ்டர்ஸ் பார்க்க முடிஞ்சது என்று சொல்லலாம். மேலும் தங்கம் பார்த்தோன்னா 161 ரூபாய் அதிகரித்து 80,040லையும், வெள்ளி 299 ரூபாய் அதிகரித்து 91,350லையும், குரூட் ஆயில் 3 ரூபாய் அதிகரித்து 6,343 மணிவாய் கொண்டிருக்கிறது. பிளாக் டேலை பொறுத்தவரை பார்த்தோம்னா கன்சை நியூரோலாக், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், JSW எனர்ஜி இதெல்லாம் இருக்குங்க. மேலும் நாம் ஒரு போன வாரத்துலேருந்தே ஒரு சில துறைகளை பற்றி இதெல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசரை பற்றி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னபோது எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரியாது. இன்னைக்கு ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு அருமையான ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா நன்றி. ஸோ இன்றைய தினம் நிஃப்டியை பொறுத்தவரை ஃபியூச்சரில் பார்த்தோம்னா எபோவ் ஆவரேஜ் ஆஃப் த வால்யூம், பேங்க் நிஃப்டி பிலோ ஆவரேஜ். ஸோ நிஃப்டி 23,026 ஓப்பன் ஆச்சு. நேற்றை விட ஒரு ஹையில் தான் ஓப்பன் ஆச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 மணி ஒரு 25 நிமிஷத்துக்கு இன்றைய லோ 22,976.50 தொட்டுது. அதுக்கப்புறம் ஹை பார்த்தோம்னா 23,183.35. க்ளோசிங்கில் ஆல்மோஸ்ட் நியர் டு த ஹை தான் சந்தைகள் க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இப்பொழுது சப்போர்ட் பார்க்கும் பொழுது ஷிஃப்டிங் டு 23,000 rupees ஸ்ட்ராங் சப்போர்ட். தென் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னாக்க 23,225 அதை தாண்டினா எகெயின் ஒரு 300 புள்ளிகள் வரை 23,500 வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. நாளை தினமும் வாலட்டைல் மூடன் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது பட்ஜெட்டுக்கு. நாளை தினம் எக்கனாமிக் சர்வே கூட நாளைக்கு வர இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட்டினுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இப்பொழுதைக்கு சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகிருக்குங்க. ஸோ அதனால் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். நன்றி. ப்ராஃபிட்டபிள் டே.